Hello, vanakkam. Welcome back to Simply at Home. In the habit of the month, I'm shooting this a little earlier, is for the month of October. October month habit of the month. இது வந்து நம்ம டீட்டெயிலாக பேபி ஸ்டெப்ஸில் இது வரைக்கும் பேசவே இல்லை. இட்ஸ் அபவுட் பேப்பர் கிளட்டர். ஸோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் லாங். The other habits of the month வந்து playlist, I will leave it in the description box below. So இது நான் ஒரு சின்ன ஜிஸ்டாக எழுதின்னு வந்திருக்கேன் because she has literally covered everything. But நீங்கள் கேட்கலாம், பேப்பர் கிளட்டரா ரம்யா? We are in a digital world today. இன்னி காலகட்டத்தில் we are not going to have any paper related stuff. For example, இந்த வீடியோவே நான் வீடியோவாக தானே பார்க்குறேன், நான் வந்து ஒரு மேகசீனில் இதை படிக்கலை. But still, let's take pre-2000s and post-2000, year 2000. So, இன்னி காலகட்டத்துலேயும் நிறைய இடத்துல well, you have டிஜிட்டல் ஆதார் கார்டு, மாஸ்க் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்குது, கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்பயும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கேன் பண்ணி மாஸ்க்லாம் முடியாதுன்னு சொல்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸே இருக்குது. So we have such spaces even today. Let's say, for example, banking system, senior citizens, they send the form 15 for them online. Onlineல form 15 அனுப்புகிறாங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணுமா, சைன் பண்ணணும், ஃபில் பண்ணி சைன் பண்ணணுமா, ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி இமெயில் அனுப்பணுமா? What kind of system is this? Which means people are in a transition mode. இன்னும் நான் ஏன் எனக்கு இது இம்பார்ட்டன்ட்னா, நான் இன்னும் பாருங்கள் பேப்பர் பேனா, ஐ ஸ்டில் ஹாவ் அ லாட் ஆஃப் அஃபினிட்டி டு பேப்பர் அண்ட் பென். பிகாஸ் அது என்ன தான் எழுதி பண்ணுறது ஒரு ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு டிஜிட்டல் டசன்ட் ரெஜிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் கோயிங் டு கெட் அ டிக்கெட் டன் ஃபார் அ ஃபேமிலினா, நானாக போய் டைப் அடித்து எனக்கு இமெயிலில் வரும். அப்போ தான் எனக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். இப்போது ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து டிக்கெட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போமே, ஐஆர்சிடிசியில் போயிட்டு அது எங்கேயோ இருக்குது, இமெயிலில் இருக்குன்னு இருக்குமே தவிர, ஐ ஓன்ட் ரிமெம்பர் த டேட், ஐ ஓன்ட் ரிமெம்பர் த டைம், ட்ரெயினோட நம்பர் என்ன, அது வரைக்கும் ஐ கைண்ட் ஆஃப் டோன்ட் இட் டசன்ட் ரெஜிஸ்டர். பிகாஸ் நம்ம ஃபிசிக்கலாக டைப் பண்ணல, ஃபிங்கர் யூஸ் பண்ணலங்காச்சு, ஐ ஸ்டில் கைண்ட் ஆஃப் ப்ரிஃபர் தி ஓல்டு மெத்தட் ஆஃப் ரைட்டிங் டவுன் திங்ஸ். ஸோ இப்போ வந்து பேப்பர் கிளட்டரில் அவங்க லிட்ரலி ஷீ ஹஸ் கவர்ட் எவ்ரி திங். ஸோ ஐ வில் ஜஸ்ட் மேக், ஐம் கோயிங் டு ரீட் இட் அவுட். நான் லிட்ரலி படிக்க போகிறேன். இந்த என்டையர் மந்த் பிஃபோர் கோயிங் இன் டு தட் லிஸ்ட், நான் ஏன் இது வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது க்ளோத்ஸை பற்றி பேசணும். டீக்ளட்டரில் வி ஸ்போக் அபவுட் க்ளோத்ஸ் அண்ட் டீக்ளட்டர். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அபவுட் 10 clothes in my almirah. ஒரு 10 டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் கிளாத் வந்து நான் வந்து ஐ ஹவ் ஃபோல்டட். இந்த அளவுக்கு நான் அலமாரியில் 10 பீஸ் ஆஃப் கிளாத்து தான் வரும். ஆனால் இதே அளவுக்கு பேப்பர் இருக்குன்னா நான் கிளாத் ரிவ்யூ பண்ணணும். இஃப் ஐ ஹேவ் டு ரிவ்யூ த க்ளோத்ஸ் அண்ட் டீக்ளட்டர் இட், இட்ஸ் ஒன்லி 10 pieces that I need to review. எனக்கு இது வேணுமா வேறு, even if it is KonMari method, does it spark joy மாதிரி? பேப்பரில் ஸ்பார்க் ஜாய் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது. பட் இஃப் ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் பேப்பர், இமேஜின் த நம்பர் ஆஃப் பேஜஸ் ஐ ஹாவ் டு கோ த்ரூ. ஒரு பேஜும் ஐ ஹாவ் டு கோ த்ரூ. அதனால இது வந்து ஒரு மாதம் வேலை கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ வை ஷி ஹஸ் சோசன் நவம்பர் ஃபார் இட். பட் இன் மை ஒப்பீனியன், ஸ்டார்ட் வித் நவம்பர் அண்ட் கண்டினியூ. பிகாஸ் ஒரு வின்டர் சீசன் வருதுனால வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம். இதெல்லாம் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறது இஸ் அ வெரி குட் திங். எது இதுலேருந்து நம்ம டிஜிட்டல் மாற்றலாம், எதை வந்து நம்ம which areas can we move it digital and which ones can I lend and borrow. For example, library. So before going into that, let me just run through this list. In the list பார்க்க we will have a kind of a, it's going to rain. Okay, I'll try to finish it as fast as possible. I'm trying to put my hair out so that it சில்லுன்னு காற்று வராமல் இருக்கிறதுக்காக பத்திரகாலியாக இருக்கணுங்கிறது ஐடியா இல்லை. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் அவங்களோட வெப்சைட்டில் ஐ ஹவ் கிவன் த வெப்சைட். திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். யூ கேன் go through that in detail.
ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிற லிங்க் அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், தி ஐடியா ஷீ கிவ்ஸ் இஸ் ஆஃபீஸ் இன் அ பேக். ஸோ வென் ஷி மீன்ஸ் பை ஆஃபீஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் பேப்பர்ஸ் லைக் யுவர் பில் இருக்குது, ஆர் இன்னி காலகட்டத்தில் பில்லு இல்லை, எல்லாம் ஃபோன்லேயே தான் பேமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்கள் பேக்கில் வேணுங்கிற இப்போது டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது, வி ஆர் வெயிட்டிங் அவுட் சைட் அப்படின்னா ஷீ சேயிங் அந்த வெயிட்டிங் டைமை உங்கள் பையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து இது எதுன்னு வேணும் வேணாம் அந்த வேலையெல்லாம் பாருங்கள். அண்ட் ஷீ இஸ் சஜஸ்டிங் கம் டு மை வெப்சைட், பை திஸ் ப்ராடக்ட். ஐ எம் நாட் அட்வர்டைஸிங் ஆல் தட், பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹாவ் அ லுக் அட் இட். அது இருக்குங்கிறத நான் சொல்லணும். ஸோ ஆஃபீஸ் இன் அ பேக் இஸ் அ கான்செப்ட் தட் ஷீ யூசஸ். அண்ட் ஷீ சேயிங் திங்ஸ் லைக் bills, newspaper. Next generation might not understand what newspaper is. அந்த நியூஸ்பேப்பர் படிக்கிறது, சண்டை போட்டரில் பேப்பர் கட்டிங் எடுத்து வைக்கிறது, ரெசிபீஸை கட் பண்ணி வைக்கிறது. they used to be ஹிந்துவில் வந்து காலம்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க, ஒரு வீக் ஒன்று. ஸோ when they started with young world on Saturday, literally தலை பிச்சுக்கும் வீட்டில். ஸோ we'll go collect all the kids who have siblings, will go and collect extra that under what was that, young world. அதில் வந்து ஒரு 4 long spaces இருக்கும். யூ கேன் டூ crossword. ஸோ ஒருத்தர் crossword பண்ணிட்டா ஒருத்தர் கலர் பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம். ஸோ இதுக்குன்னு சீனியர் சிட்டிசன் ஃபேமிலிஸ்லாம் நாங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருப்போம் டு கோ கெட் தட் எக்ஸ்ட்ரா பேப்பர் அண்ட் தென் கிவ் இட் பேக் டு தம் ஆஃப்டர் டூயிங் ஆல் தட் நான்சென்ஸ் தட் வி டூ ஆன் த பேப்பர்ஸ். அண்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அஸ். இப்போ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் யூனோ vocabulary ஆப்பில் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஹேவிங் எ டிக்ஷனரி ரியலி ரியலி ஹெல்ப்ஸ். என்ன ரொம்ப இன்றைக்கி வர நியூஸ்லாம் வந்து படிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ எனிவேஸ், ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் அப்போல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் நிறையா இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், as far as நியூஸ் பேப்பர்ஸ், இவங்க நவம்பர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் ட்ரெடிஷ்னலி என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா மார்ச் டு டீக்ளட்டர் ஆஃப் பேப்பர். ஏன்னா மார்ச் ஏப்ரலில் கலெக்ட் பண்ணுற பேப்பருக்கு மவுஸ் ஜாஸ்தி இருக்கும். இந்த ரீசைக்ளிங் செக்மெண்ட் தே வில் யூஸ் தோஸ் பேப்பர்ஸ் ஃபார் கிராக்கர்ஸ். ஸோ ஒரு கிலோ வந்து 10 ரூபா போகும். I mean 7 rupees in the month of November, na it will be 10 rupees in the month of March, where you can also make money from your old newspaper. So அப்படி இருந்தது. இப்போ வந்து anyways that is kind of digital, you can go digital on that. என்ன கேட்டால் நியூஸ் பேப்பருங்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. பட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு கெட் லோக்கல் நியூஸ். இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு கெட் நியூஸ் விச் தி கவர்மெண்ட் இஸ் பப்ளிஷிங். அதுக்கு நியூஸுங்கிறது ஒரு சில இடத்துல படித்து தான் ஆகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏஐ ஜென்ரேட்டடுன்னு இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஐ திங்க் தேட் இஸ் சம்திங் வி நீட் டு ஃபிகர் அவுட். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ், மேகசீன் ஒரு வீட்டில் வாங்குகிறோன்னா அந்த காலத்தில் வந்து பணக்காரங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் கெட்டிங் அ used book, or let's say Tinkle I think was 7 rupees and Gokulam was 3 rupees at that time. So newspaper போடுறோம் வந்து மேகசீனும் போடுறோம். I'm just using kids stuff. It could be a Tuklak, it could be any magazine, English, Tamil, Hindi, whatever it is. So magazines வந்து later on lending libraries, circulating libraries ன்னு ஒன்று வரும், where they'll bring on a monthly basis you can subscribe. இன்னிக்கும் அது இருக்கு. ஸோ டு ரீட் குமுதம், ஆனந்த், விகடன், whatever, நீங்கள் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன இந்த மந்த் ஒரு வராது, ஒரு மாதம் முன்னாடி இது, 2 மாதம் முன்னாடி இதுன்னு வரும், which you can rotate. Multiple people can read and it can also reduce paper clutter if you love reading physical magazine, that is. Then she's talking about school papers and projects. இந்த பசங்களோடதெல்லாம் ஆசையாக எடுத்து வைக்கிறது. நம்மளோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஐ திங்க் ஐ cleared a lot of my school projects only a few years ago in my mom's place. கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நானே இருக்கட்டும் இந்த பாக்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு வச்ச காலம்லாம் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் ஐ பீன் when I started the concept of decluttering, பேப்பர் கிளட்டரும் பேரலாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ this is not new to me, but this is extremely important because we are still living in a world of physical paper in a lot of places. So school papers,
ரிசிப்ட்னா மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகிட்டுருக்கு ஓடிபிஎனோ. முன்னாடிலாம் இஃப் யூ ஸ்வைப் யோர் கார்டு லைக் யோர் கிரெடிட் கார்டு வாட் எவர் பில்லோடு சேர்த்து அதையும் பின் பண்ணி கொடுப்பான். அது கிளியர் ஆகுதா இல்லை அது if you have any issues, if you have to go to the bank and get it cleared, you will still need that physical receipt, right? Decline ஆகிடுதா. அப்போலாம் வந்து system and network issues used to be high about 20-25 years ago. Tax papers, books. Paper booksன்னு அவங்க சொல்கிறது வந்து it could be your, again comes under எங்கே நீங்கள் லைப்ரரியில் யூஸ் பண்ண முடியுமோ I think you should be doing that. As in story books. Best part is இந்த இடத்துல நான் இது சொல்லியே ஆகணும். ரீசெண்டாக நடந்த ஒரு கான்வர்சேஷன். ஒரு ஏரியாலையும் கவர்மெண்ட் லெண்டிங் லைப்ரரிஸ் ஆகுது அண்ட் இட்ஸ் டேம் ஃப்ரீ. அதில் நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுருப்பான். இப்போல்லாம் வந்து தே ஆல்சோ ஹேவ் கம்ப்யூட்டர்ஸ், வைஃபை பாஸ்வேர்ட் அதெல்லாமும் வந்துடுது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பீஸ்ஃபுல். அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் ரிலேட்டட், சின்ஸ் ஐம் ஹியர் இன் தமிழ்நாடு ஐம் சேயிங் தமிழ் ரிலேட்டட் புக்ஸ் நிறையா இருக்கும். இங்கிலீஷ்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் தெர் ஆர் what do you call this, எக்மோரில் மியூசியம் பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியாக இருக்கட்டும், இல்லை ஐ திங்க் இன் சென்னை கோட்டூர்புரம், ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் பின்கோட், பட் உங்களுக்கு அந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் போகிற வழியில், ஆர் இட்ஸ் பேசிக்லி யூ கேன் கால் இட் கோட்டூர்புரம், அந்த பிரிட்ஜு தாண்டி வர இடத்துல இன்ஃபேக்ட் அது ஏசி. இட்ஸ் காட் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். நான்லாம் ஸ்கூல்லேயே லைப்ரரி இருந்தது. காலேஜ்லாம் படிக்கிறச்சே அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் பண்ணது எல்லாமே எக்மோர் லைப்ரரி தான். சில புக்ஸ் வந்து லெண்ட் பண்ண முடியாது, யூ ஹாவ் டு ரெஃபர் அண்ட் யூஸ் இட் தேர். சில புக்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கலாம், பட் அதுக்கு நீங்கள் மெம்பராக இருக்கணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். வில் கம் பேக் டு பேப்பர் கிளாட்டர். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் எல்லாமே ஃப்ரீ. காலம்பர்லேருந்து ராத்திரி வரைக்கும் யூ ஹாவ் ஆக்சஸ் டு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பிரில்லியன்ட் புக்ஸுங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரியறதில்ல. காசு கொடுத்து வாங்கி அந்த தலகாணியை அதுக்கப்புறமா கொண்டு போய் கடையில் போடுறதுக்கு. நானும் அப்படி தான் படித்தேன். ஸோ ஈவன் டுடே given an opportunity I prefer to go to a library when compared to a temple. So it's very peaceful also. நிறையா நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நோட்ஸ்ன்னு வச்சு திரும்பி notebook and paper. ஸோ டேக்ஸ் பேப்பர்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பெய்ட் ரிசிப்ட்ஸ் தான் பேசிட்டோம். ஓல்டு ஃபோன் புக் இப்போ நிறைய டிஜிட்டல் ஆகிடுது. இன்னுமே எல்லாமே டிஜிட்டல் ஆனாலும் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா இம்பார்ட்டண்ட்டாக வேணுங்கிற எமர்ஜென்சி ஃபோன் நம்பர்ஸ்னு ஒன்று எழுதி ஒட்டி வச்சுருக்கோம். இப்போ அது 1 பேஜராக மாறிடுது. பட் தேர் டைம்ஸ் வென் லேண்ட்லைன் வாஸ் தேர். நானாக இருக்கிறச்சே எவ்ரி இயர் போய் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போயிட்டு நல்லா தலகாணி மூட்டை சைஸில் ஒரு எல்லோ பேஜஸ்னு ஒன்று வரும். ஒரு டைரக்டரிங்கிற பேரில் 2 தலகாணி. அந்த பேப்பர்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. பட் ஐம் ஷுர் டுடே யூ ஹேவ் yellow pages ஆன் கால். நீங்கள் ஃபோன் பண்ணி yellow pagesக்கு கால் பண்ணி எனக்கு இந்த லொக்கேஷன் நம்பர்னு கேட்கலாம். இஃப் யூ டோன்ட் நோ டு கூகுள் அப் and take up phone numbers of different places. So old phone books and diaries, catalogsங்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த ஹேண்ட் அவுட் கொடுப்பாங்க இல்லையா, இந்த இடத்துக்கு வாங்க, அது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்ப்போமான்னு தெரியாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்டுன்னு வந்தாலும் நிறைய இடத்துல இன்றைக்கி இன்னும் பிரிண்ட் அவுட் வேணும் உங்களோட ப்ரூஃபுக்கு, ஃபைலிங்க்கு, அது இதுன்னு பேப்பர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. லைக் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. மந்த்லி ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டியும் குவார்ட்டர்லி ஆனுவலின்னு ஏதான ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் தட்ஸ் வாட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் பிகினிங், சேயிங் ஃபார்ம் 15 சப்மிட் பண்ணுறதுக்கு எல்லாமே நெட் பேங்கிங்கில் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் தே வில் சே இட்ஸ் அ கவர்மெண்ட் திங், யூ ஹேவ் டு ஃபிசிக்கலி ஸ்கேன் அப்லோட். ஸோ அந்த எங்கெல்லாம் அவாய்டு பண்ண முடியாதோ பேப்பர். பட் பேசிக்லி இது வந்து பேப்பர் டீக்ளட்டரிங் அட் ஹோம். வீட்டில் நம்ம எங்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு இல்லை அவங்க சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் நான் கடைசியில் சொல்ல போகிறேன், which is very 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 relevant in our thing, which is invitations. Okay, then she is talking about family files, birth certificate, death certificate, passports,
அடாப்ஷன் பேப்பர் வரைக்கும் அதை யோசிச்சு எழுதியிருக்காங்க. அதனால தான் எனக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டிவோர்ஸ் பேப்பர்ஸ், அப்புறம் உங்கள் பர்ஸில் இருக்கிற ஆல் தோஸ் குட்டி 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 பேப்பர் எழுதி சொருகிறது, மேப்ஸ். திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ whenever I travel, I still have the habit of carrying a physical map. நான் ஃபிசிக்கல் மேப் இல்லாமல் ஒரு தெரியாத டெரெயினில் போகவே மாட்டேன். இல்லை என்னோட யாராவது தெரிஞ்சவங்க வராங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்கன்னு வேணால் கை வீசின்னு வருவேன். Otherwise, if I'm on my own, I need a physical map. So even in a place, let's say, okay, நான் அதுக்குள்ளே போனேன்னா it will become too detailed. Then travel brochures. So that also comes for me along with travel brochuresனால் உங்களுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களான்ட்டு. இப்போ நான் let's say நான் கும்பகோணம், இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுன்ற ஒரு விஷயம். ஸோ இஃப் ஐம் கோயிங் டு ஸ்டேஷன் போனாலே ஸ்டேஷன் ஒன்று நம்ம ஸ்டேஷன்லேயோ these days even in I don't know about airports, at least pre-COVID airportsலையும் இந்த வெளில வர இடத்துல brochures இருக்கும். ஸோ இந்த ஊருக்கான ப்ரோஷர்னு ஒன்று இருக்கும். ஸோ if I'm at கும்பகோணம், if it's a bigger station, அங்கே ஒரு brochure இருக்கும். இந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ் for you to travel and sight see. நீங்கள் ட்ராவலிங்காக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே எந்தெந்த கோவில் போகலாம், போக வேண்டாம், ஆர் எங்கே டேம் இருக்குது, எங்கே இல்லை, ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் அந்த ப்ரோஷரில் இருக்கும். ஸோ அதை கேரி பண்ணி போயிட்டு வந்துட்டு நம்ம எங்கெல்லாம் போயிட்டோம்ல அப்படின்னு ஒரு டிக்கை போட்டுட்டு அதெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் கிளியர் பண்ணி விட்ருக்கேன். இஃப் யூ ஹேவ் டன் தட், then you might want to take a photo, load it digitally and then declutter the physical paper. Then computer printouts, office supplies. What she means by office supplies, I want to call it as art supplies. Art suppliesங்கிறது வந்து நான் பெயிண்ட் அடிக்கிறேன், கலர் அடிக்கிறேன், வரைகிறேன், கிறுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு she's talking about office supplies as mostly chart paper, அந்த மாதிரி பேப்பர்ஸாக இருக்கலாம். But for people like me, it will be more like craft related papers a lot. அப்புறம் வேறு என்ன எழுதி வச்சுருக்கேன்? she's kind of covered it all. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, as I said, this is a little lengthy, பட் இந்த லிஸ்ட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே பார்க்க வேண்டாம்னா you can always Google up from her and see what are the different paper clutters. But paper clutter is a bigger ongoing project. The last one that I said I will talk about is invitation cards. இந்த காலத்தில் invitation card அடிக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் அதை பார்த்தா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக அடிச்சிருக்காங்களே நம்மளுக்கே மனசு வராது தூக்கி போடுறதுக்கு. ஸோ we kind of don't throw a lot of these invitation cards also because there are sentimental value, particularly if it's for wedding and other things. They'll say, oh, you're not supposed to tear, the relationship will tear. இது மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா, ஐயோ நம்மளால் ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு அப்படியே வச்சு தூக்கி போடுவேன். ஸோ அண்ட் லெட்ஸ் சே இன்விடேஷன் ஃபார் கோவில் கும்பாபிஷேகம், சம்திங் லைக் தட், அதெல்லாம் are we allowed to tear, are we allowed to throw, can it go in a dustbin? இந்த மாதிரியான சென்டிமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கான அதை பற்றி தெரியும்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த போஸ்ட்மேன், போஸ்ட் கார்டு, கொரியர்லேருந்து வந்த அந்த மெயில்ஸ், தட்ஸ் வாட் ஷி மீன்ஸ் பை ஜங்க் மெயில், ஃபிசிக்கல் மெயில்ஸ், இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்த் யூ ஹேவ் டு ரிவ்யூ. செக் புக் வந்தாங்கன்னா நீங்கள் கைட்டி, இப்போ செக் புக்கும் கிடையாது, எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிடுது, எடுத்து வைக்கிறோமா இருக்கும். மற்றதெல்லாம் இருக்கட்டும், டேட்டு தெரியணும். ஐ ஆம் ஸ்டில் அ பர்சன் ஹூ ப்ரிஃபர்ஸ் ஃபிசிக்கல் இன்விடேஷன் கார்டு பிகாஸ் எனக்கு மறந்துடும். டிஜிட்டலி வந்தால் ஏதோ டேட்டு பார்த்தோம். ஐ எம் ஸ்டில் நாட் அ வெரி, you can call me, I am in my 80s internally when it comes to such cards because physically அந்த கார்டு இருக்கச்சு அதானே வக்கலான்னு வருது இன்னைக்கு. I am a person who would prefer that. So I am still a paper person in that case. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே ஒன்ஸ் அ மந்த் ரிவ்யூ பண்ணி முடிஞ்சிடுதா, இந்த இவெண்ட் முடிஞ்சிடுதா, ஒரு சில பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுப்பேன். ஓ தெர் இஸ் அன் எக்ஸிபிஷன் கம் வாட் எவர், இஃப் இட்ஸ் அ குட் ஒன், அதோட பேப்பர் கட்டிங் கட் பண்ணி இன்னும் பின் பண்ணி வச்சுக்கிற கேஸ்னாலாம். ஸோ ஃபார் மீ பேப்பர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் ஸோ ஐ ஹாவ் ஸ்போக்கன் இன் டீட்டெயில். I guess mostly this time I spoke in Tamil, right? So saying that, signing off, this is Ramya for the month of October. See you in the month of November. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் for the month of November. So in the 30 days
உங்கள் இந்த 15 minutes பேபி ஸ்டெப்ஸ் ஆஃப் டீக்ளட்டரில் வந்து யூ கேன் இன்க்ளூட் பேப்பர் கிளட்டர். ஸோ ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்டாக கூட நீங்கள் போடலாம் அதை. there are other things that I do with paper. அதெல்லாம் இப்போ நான் வாட் ஐ டூ ஹவ் ஐ டூன்னு சொன்னேன்னா அது ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதில் எதெல்லாம் லைப்ரரியில் பண்ண முடியும், எதெல்லாம் டிஜிட்டல் பண்ண முடியுங்கிறத யூ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட் அண்ட் சார்ட் இட் அக்கார்டிங்லி. லெஸ்ஸர் ஏன்னா ஒரு பேப்பரை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறச்சே இட்ஸ் கோயிங் டு பிகம் ரியலி டஃப். இனிஷியல் டேஸில் வில் திங்க் இந்த ஒரு பேப்பர் தானே, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் தானேன்னு. as the same example, இந்த அளவுக்கு I have 10 pieces of clothes-னா 10 pieces of clothes reviewing is easier. whereas இந்த அளவுக்கு stacked of papers அப்படின்னா ஒரு பேப்பராக நான் பார்க்குறதுக்குள்ளே நான் 100 பேப்பர் பார்த்தாலும் இவ்வளோ தான் காலியாக இருக்கும் out of this entire list. So I think this is very important. I don't know if you can see this, but it's a beautiful space. நீங்கள் பீஸ்ஃபுல் அண்ட் காமாக இருந்தது, அதனால I thought I'll record this earlier itself. Saying that, signing off, Ramya, this is at Simply at Home. Stay safe, happy, healthy and joyful. See you in the month of November. Bye.